வெல்கம் டு வர்ஷினி விலாக். வர்ஷினி விலாகில் இன்றைக்கி இட்லி உப்புமா பார்க்கலாங்க. வித்தியாசமான சுவையில் அதுக்கு ஒரு 20 இட்லி பக்கம் நான் நல்லா உதுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி நல்லா ஆற விடணும். இட்லி 5 பெரிய பல்லாரி வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க. அப்புறம் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க, ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகாய் நடுவில் இப்படி கீரல் போட்டு வச்சுருக்கேங்க. கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்போட டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்குங்க. அப்புறம் பெருங்காயத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை. இப்போ நம்ம ப்ராசஸ் தொடங்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், சமையல் எண்ணெய். அதோட 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய்யும் காஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம கொஞ்சம் ஒரு அளவு கொஞ்சம் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிற பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். 8 பிஞ்ச் அளவு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரியை சேர்த்துடலாங்க. 5 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினோம் இல்லையா, அதை சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஹோல் டிஷ்க்கு ஆல்ரெடி மஞ்சள் தூள் ரொம்ப வேண்டாம், கொஞ்சம். கண்ணாடி பதம் வந்துருச்சு, ஓரளவு எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. அதே மாதிரி இது நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சுங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுருந்தேங்க. இப்போ இந்த உதுத்து வச்சிருக்கிற இட்லி தூளை ஃபுல்லாக போட்டுடலாங்க. பொறுமையாக சேர்த்துக்கோங்க. உள்ள எல்லாம் பிரிஞ்சு அங்கங்கே இருக்கும். உங்களுக்கு வேணும்னா திரும்ப கடைசியில் நெய் சேர்த்துக்கலாம். நான் தாராளமாக முதல்லையே சேர்த்துட்டேன். நீங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இட்லி உப்புமா. இதே மாதிரி செஞ்சு பாருங்க, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் அடிபாகம்லாம் ரோஸ்ட் மாதிரி கூட வந்திருக்கு பாருங்க, ப்ரௌனிஷா. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும். லெஃப்ட் ஓவர் இட்லிஸை யூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுதானா வர்ஷினி விலாகுக்கு ஒரு லைக் கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸோட கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு குக்கிங் வீடியோ ரெசிபியில் பார்க்கலாங்க.